ரீசெண்டா ஃபிளாப் படங்கள் கொடுத்து வரும் டிரெக்டர் பாலா படத்துல நடிக்க ஆக்டர்ஸுங்க பயப்படுறாங்களாம். இதனால எப்படியும் ஒரு ஹிட் படத்தை அடுத்து கொடுத்தே ஆகணும்னு மும்மரமா இருக்காராம் பாலா. இதுல வித்தியாசமான படங்கள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வர சிம்புவும் பாலா படத்துல நடிக்க விருப்பம் வெளிப்படுத்த 2 பேரும் இணையும் படம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வர இருக்காம். குழந்தை நட்சத்திரமா அஞ்சலி படத்துல கலக்குனாங்க ஷாம்லி. ஆனா என்னவோ ஹீரோயின் ஆகிறதுக்கு சரியான சான்ஸ் கிடைக்கல. இப்ப கடைசியா விக்ரம் பிரபுவுடன் வீர சிவாஜி படத்துல நடிச்சு வரும் இவங்களுக்கு வேற படம் ஒன்னும் கமிட் ஆகல. இதனால அக்கா ஷாலினி குழந்தைகளுடன் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார் ஷாம்லி. என்ன ஜீவா, ரீசெண்டா உங்க படங்கள் எல்லாம் ஃபிளாப் ஆகுதுன்னு கேட்டா, நான் சினிமாவுக்குள்ள வந்து 15 இயர்ஸ் ஆகுது. நான் ஹிட் படங்களும் கொடுத்திருக்கேன், ஃபிளாப் படங்களும் கொடுத்திருக்கேன். இருந்த போதும் அதை பத்தியெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வராரு ஜீவா. அனுஷ்காவுக்கு வயசு 34 அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? ஆனா அதை அவர் உணர்ந்தாரோ இல்லையோ, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உணரவே அவருக்கு வேகமா நடக்குது மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆக நெக்ஸ்ட் இயர் தன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தரை திருமணம் முடிக்க இருக்கிறாராம் அனுஷ்கா. சூர்யா டிரெக்டர் ஹரி காம்பினேஷன்ல உருவாகி உள்ள சிங்கம் 3 ரிலீஸ் டேட் 2 தடவை தள்ளி போச்சு. இப்ப கிறிஸ்மஸ் டேஸை பிளான் பண்ணி படத்தை டிசம்பர் 23 ரிலீஸ் பண்ணலாம்னு அப்படின்னு டீம் யோசிக்க, தமிழ்ல ஜெயம் ரவியின் போகன் படமும் தெலுங்குல ராம் சரணின் துருவா படமும் டிசம்பர் 9 ரிலீஸ் ஆனாலும் 3 வாரம் கன்ஃபார்மா ஹவுஸ்ஃபுல்லா ஓடும் அப்படின்னு சொல்றதால சூர்யா படத்தை வாங்க தியேட்டர் கம்மியாம். ஆக போட்ட காசை எடுக்க சிக்கலா இருக்குமோன்னு டென்ஷன்ல இருக்கான் டீம். கேடி படம் மூலம் அறிமுகமான தமன்னா தனுஷின் படிக்காதவன் படம் மூலம் கிளாமருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். பாகுபலி படத்துல கொஞ்சம் வீரமான ரோல் பண்ணிய தமன்னா அதுக்கு ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருப்பதை பார்த்துட்டு அது மாதிரி ரோல்ஸ் இருந்தா கொடுங்கன்னு டிரெக்டர்ஸ் கிட்ட கேட்டாராம். ஆனா டிரெக்டர்ஸோ புரட்சி தமன்னாவை விட கவர்ச்சி தமன்னாவை தான் ஃபேன்ஸ் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி அவரை ஆஃப் பண்றாங்களாம்.